Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur, EEE with specialization in electric vehicles and energy engineering. வங்கிக்குள் நுழைந்த மர்ம ஆசாமி, கொளுத்தி போட்ட மர்ம பொருள், அரண்டு போன வங்கி ஊழியர்கள், லாக்கரை உடைக்க நடந்த பகீர் முயற்சி, திகிலில் உறைந்த மானாமதுரை. சிவகங்கை மாவட்டம் செய்களத்தூர் அருகே அமைந்துள்ளது மானாமதுரை. இப்பகுதியின் அண்ணா சிலை அருகே அரசு வங்கியின் கிளை ஒன்று செயல்பட்டு வருகிறது. இதனை சுற்றுவட்டாரத்தைச் சேர்ந்த பொதுமக்கள் பயன்படுத்தி வருகின்றனர். இந்த நிலையில் கடந்த மே 19ஆம் தேதி காலையில் எப்போதும் போல ஊழியர்கள் பணியை மேற்கொள்ள வங்கிக்கு வந்துள்ளனர். அப்போது வங்கியின் பூட்டு உடைக்கப்பட்டிருந்துள்ளது. இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த ஊழியர்கள் வங்கியின் மேல் அதிகாரிகளுக்கு தகவல் கொடுத்துள்ளனர். இதையடுத்து மானாமதுரை போலீசாருக்கு நடந்த சம்பவம் குறித்த தகவல் தெரிவிக்கப்பட்டது. தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த மானாமதுரை போலீசார் பூட்டு உடைக்கப்பட்டு கிடந்த வங்கியை ஆய்வு செய்துள்ளனர். அப்போது வங்கியின் பூட்டுகள் உடைக்கப்பட்டு ஜன்னல் வளைக்கப்பட்டு இருந்தது தெரிய வந்தது. இதையடுத்து மாடியின் மேலே சென்ற போலீசார் வளைக்கப்பட்ட ஜன்னல் வழியாக சென்று பார்த்தனர். அப்போது வங்கியின் லாக்கர் உடைக்கும் முயற்சி பாதியில் கைவிடப்பட்டிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனால் கொள்ளை முயற்சி என்று வழக்கு பதிவு செய்த மானாமதுரை போலீசார் தனிப்படை அமைத்து குற்றவாளிகளை தேடி வந்தனர். இதையடுத்து வங்கியின் சிசிடிவியை கைப்பற்றிய போலீசார் இது தொடர்பாக ஆய்வு செய்தனர். அதில்தான் போலீசாருக்கு அதிர்ச்சி காத்திருந்தது. கடந்த மே 19ஆம் தேதி அதிகாலையில் கைலி கட்டிக்கொண்டு வங்கியில் நுழைந்த மர்ம நபர் ஒருவர் வங்கி பூட்டி இருப்பதை பார்க்கிறார். உடனே தயார் நிலையில் இருந்த வெடிமருந்து பொருட்களை எடுத்து பூட்டிற்குள் வைக்கிறார். பின்னர் தீயை பற்ற வைத்து பூட்டை உடைக்கிறார். அதன் பிறகு ஜன்னல் கம்பிகளை வளைத்து மேலே சென்ற அந்த கைலி கட்டிய கொள்ளையர் வங்கி லாக்கரை உடைக்க முடியாமல் திருட்டு முயற்சியை பாதியிலேயே கைவிட்டு செல்வது சிசிடிவி காட்சிகளில் பதிவாகியிருந்தது. இதனை கைப்பற்றிய போலீசார் அதன் அடிப்படையில் தீவிரமாக மர்ம நபரை தேடி வந்தனர். இந்த நிலையில் சம்பவம் நடைபெற்று 24 மணி நேரத்தில் வங்கி கொள்ளை முயற்சியில் ஈடுபட்ட நபரை தனிப்படை போலீசார் கைது செய்தனர். குற்றச் சம்பவத்தில் ஈடுபட்டது வங்கி அமைந்துள்ள பகுதியான மானாமதுரை இன்னாசிமுத்து நகர் மேட்டு தெருவைச் சேர்ந்த பிரசாந்த் என தெரிய வந்தது. அவரிடம் போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் வங்கியில் நடந்த கொள்ளை முயற்சியின் காரணம் தெரிய வந்தது. 31 வயதான பிரசாந்த் கார் டிரைவராக பணி செய்து வந்துள்ளார். அவருக்கு திருமணம் முடிந்து குழந்தைகள் உள்ள நிலையில் வறுமை கடன் தொல்லை காரணமாக வங்கியில் கொள்ளை முயற்சியில் ஈடுபட்டது விசாரணையில் தெரிய வந்தது. இதையடுத்து அவரிடம் இருந்து போலீசார் கொள்ளை சம்பவத்திற்கு பயன்படுத்திய வெடிமருந்து மற்றும் இரும்பு கம்பிகளை பறிமுதல் செய்தனர். அதனைத் தொடர்ந்து குற்றச்சம்பவம் நடைபெற்ற 24 மணி நேரத்தில் குற்றவாளியை கண்டுபிடித்து கைது செய்த தனிப்படை ஆய்வாளர் நாகராஜன், தலைமை காவலர்கள் வேல்முருகன், பிரபு, முதல்நிலை காவலர்கள் சதீஷ்குமார், சங்கரமணிகண்டன், ராஜா, நாகமணிமாறன் ஆகியோருக்கு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் டோங்கரே பிரவீன் உமேஷ் சான்றிதழ் வழங்கி பாராட்டினார். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே வறுமையால் டிரைவர் ஒருவர் வங்கியில் கொள்ளை முயற்சியில் ஈடுபட்டு சிக்கியது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழகத்தின் அரசியல் புலனாய்வு வரலாறு நக்கீரன் பப்ளிகேஷன்ஸ். இந்த கோடை விடுமுறையை புத்தகங்களுடன் கொண்டாடுங்கள். கோடை காலத்தை முன்னிட்டு ஏப்ரல் 23 முதல் மே 30 வரை நக்கீரன் வெளியீடுகளான அனைத்து நூல்களுக்கும் 25% சிறப்பு தள்ளுபடி. புத்தகங்களால் கோடையை கொண்டாடுவோம். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.